Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை ஆடி மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 9:30 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழங்கி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். அடுத்து எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் இந்த தளத்திலே கனடாவில் இருந்து டாக்டர் மேரி கியூரி போல் அம்மா அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அவருடைய தலைப்பு முன்னர் அவர் பேசிய தலைப்பில பகுதி 2 வெண்முரசு மகாபாரதம் ஒரு மாற்று பார்வை பகுதி 2 என்ற தலைப்போடு அவர் இங்கு வருகின்றார். சுவாரஸ்யமாக இருக்கும். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று எங்களுடைய தளம் சரியாக இரவு பிரித்தானிய நேரப்படி 9 மணிக்கு நிறைவடையும். சகலரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தளத்தை நான் தமயந்தி சிங்காரவடிவு அம்மாவிடம் வழங்குகின்றேன். நன்றியம்மா, வாருங்கள். நன்றி சிவா மோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 13ஆம் திகதி திங்கட்கிழமை ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு. தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி விழிப்புணர்வையும் ஆழ்ந்த அமைதியையும் வளர்க்கும் ஒரு மன உடல் பயிற்சியாகும். இது எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி மன அழுத்தத்தை குறைப்பதோடு நிகழ்காலத்தில் வாழும் தன்மையை மேம்படுத்துகிறது. மன அழுத்தத்தை உண்டாக்கும் கோர்டிசோல் ஹோமோன்களை குறைத்து நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது. தொடர்ந்து பயிற்சி செய்தால் நினைவாற்றல், சிந்தனை தெளிவு மற்றும் ஆழ்ந்த கவனம் அதிகரிக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து ஈர்க்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வைத்திருங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம், அதை கவனியாது சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்சம் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி,
நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தளத்தை இடைவிடாது 3 நேரமும் நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நீங்களும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களோட தளத்துக்கு சிறப்பாக பேச வந்திருக்கும் கனடாவில் இருந்து டாக்டர் மேரி கியூரி போலம்மா அவர்களை அனைவர் சார்பிலும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு, இவரை பற்றி நான் அதிகமாக கூற தேவையில்லை. அவர் ஒரு பல் வைத்திய நிபுணராக இருக்கின்றார். அதோடு தமிழ் சங்க இலக்கியங்களும் இக்கால இலக்கியங்கள் பற்றிய போதிய அறிவை அவர் கற்று தெளிந்து கொண்டிருக்கின்றார். அதோடு தன்னுடைய குடும்ப பொறுப்பையும் தானே கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி வந்து இந்த பேச்சை தருவதற்காக வந்தமைக்காக மேரி கியூரியம்மா, உங்களுக்கு நான் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. 30 நிமிடங்கள் நீங்கள் தாராளமாக நெறிப்படுத்தலாம். நன்றி. வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. வெண்முரசு அந்த நாவல் தொகுதி குறித்து ஏற்கனவே ஒரு உரை முடிஞ்சது. இப்ப அடுத்த பகுதிக்குள்ள நுழையலாம். இந்த முதல் பகுதி அநேகமாக எல்லாருமே கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். கேட்காதவங்களுக்காக நான் ஒரு வரி சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். வெண்முரசு என்பது மகாபாரதத்தை மீண்டும் ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு நவீன முறையில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நாவல்னு சொல்ல முடியாது, அது ஒரு நாவல் தொகுதி. பல நூல்கள் கொண்ட ஒரு நாவல் தொகுதி அது. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் அதை எழுதியிருந்தார். அதை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். நான் வாசித்த நூல்களுக்குள்ளார எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நூல்கள் பட்டியல் எடுத்தா அதுல கண்டிப்பா வெண்முரசு இருக்கும். அது நீங்க படிக்க விருப்பப்படுறவங்க அதை இணையத்துல இலவசமாகவே கிடைக்கிறது. வெண்முரசு.in சொல்லிட்டு நீங்க அதுல போய் பார்க்கலாம், படிக்கலாம். நான் வேணா உங்களுக்கு இப்போ முதல்ல அதை காட்டுறேன். அது இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் சேர்ந்து இது பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க அதுல பார்க்கலாம். இப்ப இதுதான் அந்த தளத்தின் இதுதான் அந்த தளம் வெண்முரசு.in. இதுல நீங்க போய் படிக்கலாம். எல்லா நூல்களுமே உங்களுக்கு இணையத்தில் படிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். பேப்பரா நீங்க நூலா கையில வச்சு படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அது நீங்க விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். இதுலயே நீங்க வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு எடுத்து காட்டுறேன். மலைப்பாடல் இந்த 2வது நூல். இப்படிதான் அந்த நூல் இருக்கும். இதை நீங்க இப்படியே வாசிக்கலாம். இது போன்ல, உங்களோட கைபேசியில, லேப்டாப்ல எதுலனாலும் வாசிக்கலாம். இதுல நீங்க தேடிக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட வரி வேணும்னா அது தேடி கிடைக்கலாம். இதுல எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட பேர், இப்ப விதுரரை பற்றி மட்டுமே நீங்க தெரிந்து கொள்ளணும்னாலும் நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. இந்த இதுல நான் படிக்கிற போது அப்படி இல்லை, அந்த தலைப்பு மட்டும் இருக்கும், அதுல வாசிக்கலாம் அப்படி இருந்தது. ஆனா இப்ப செயற்கை நுண்ணறிவு எல்லாத்தையுமே மாத்தி இருக்கு. அப்ப இதையும் அது மாத்தி இருக்கு.
இப்ப கடந்த கடந்த முறை நம்ம பேசினப்ப இது எப்படி வேறுபட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மகாபாரதம் நம்ம வழக்கமா நம்ம வாசிக்கிற மகாபாரதத்தை விடவும் இது எப்படி மாறி இருக்குன்னு. இதுல கடந்த முறை நான் சொல்லியிருந்தேன். ஆனா படங்களை காட்டினேன்னா எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லை. திரும்பி காட்டுறதா இருந்தா மன்னிக்கணும். திரு சண்முக வேல் அவர்கள் இந்த இதுகளுக்கு படம் வரைஞ்சிருக்காரு. இந்த படங்களே அவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் எனக்கு இந்த நாவலை திரைப்படமா எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நிறைய பேருக்கு, எனக்கு மட்டும் இல்லை, நான் நிறைய பேர்ட்ட கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்குரிய சிக்கல் என்னன்னா, இப்ப நம்ம அந்த கதாபாத்திரத்தை நம்ம ஒரு மாதிரி யோசிச்சு வச்சிருப்போம். அதை நீங்க ஒரு திரைப்படத்துல அதுக்கு ஒரு முகம் கொடுக்கும் போது அது சில சமயங்கள்ல நமக்கு இது நான் யோசிச்சு வச்ச முகமும் இது நான் யோசிச்சு வச்ச குரலும் இல்லையேன்னு நமக்கு மனசுக்கு தோணும். சண்முகவேல் அவர்கள் இத அது அது நுட்பமாக நான் நினைக்கிறேன் அப்படி யோசிச்சுதான் அவரை வரைஞ்சிருக்கணும். இதுல இந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த படத்துலயுமே முகம் ரொம்ப தெளிவா இருக்காது. இப்ப பாஞ்சாலின்னா அவங்க இப்படித்தான் இருக்காங்க, ஆனா காட்டவே இல்லை அவரு. ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை காட்டியிருப்பாரு. இப்ப உதாரணத்துக்கு இந்த படத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட, அநேகமாக இது அந்த சியமந்தக மணின்னு அந்த மணியை பற்றின இதா இருக்கலாம். ஒரு ஒரு கை இப்படி மறைக்கிறது அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள அந்த நுட்பம் இருக்கு. அது ரொம்ப அழகான ஓவியங்களா இருக்கு. இந்த ஓவியங்களோட சேர்த்து இத பாக்குற போதும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இந்த யானைகள் இதெல்லாம் அந்த ஆட்கள் யாருடைய முகமுமே தெளிவா இருக்காது. ஆனா அந்த நிகழ்வு தெளிவா இருக்கும். அந்த குறிப்பிட்ட பகுதியினுடைய இருந்து ஒரு ஒரு கட்டத்தை எடுத்து அந்த கட்டத்தை அப்படியே அவர் அந்த ஓவியமா காட்சிப்படுத்தியிருப்பாரு. எனக்கு அந்த முறை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதாபாத்திரங்களுக்கு தெளிவான அந்த முகத்தை கொடுக்காதது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது என்னுடைய கற்பனையாவே இருக்கட்டுமே, எனக்கு என்னுடைய கற்பனையில இருக்கிற திரௌபதிய நீங்க எப்படியும் மறைஞ்சு என்ன திருப்திப்படுத்த முடியாது இல்ல, அவ எப்படி இருப்பான்னு. திரௌபதி மட்டும் இல்ல, எந்த கதாபாத்திரமுமே எனக்கு அப்படிதான் இருந்தது. இதுல நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப மிக பிடித்த கதாபாத்திரங்கள் ஒண்ணு துச்சலையா இருந்தது. துரியோதனன் அந்த 100 பேருடைய ஒரே ஒரு தங்கை இருப்பா அவங்களுக்கு. 100 பேர் துரியோதனன் துச்சாதனன் அவங்களுடைய வரிசையில வர்ற அந்த தங்கை துச்சல், அவளுடைய வர்ணனைகள்லாம் எனக்கு படிக்கிற போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் இப்படி அவ என் கற்பனையில அப்படி ஒருத்தி இருப்பா. அதை வரையாம இப்படி காட்டியிருந்ததே எனக்கு அவர் மேல ரொம்ப, சண்முகவேல் அவர்கள் வரைஞ்சதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இந்த ஓவியங்களையும் நீங்க போய் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஓவியங்கள். இதுதான் அந்த தளம். நீங்க தளத்துல போய் பார்க்கலாம். அதோட இப்ப புதிதாக இதெல்லாம் வேற கொடுத்திருக்காங்க, அகராதி கொடுத்திருக்காங்க. இப்ப அகராதியில நிறைய இந்த சொற்களை வெண்முரசுல நிறைய புது சொற்கள் இருக்கும். தமிழ் சொற்கள், புதிய சொற்களும் இருக்கும். நிறைய நம்ம பயன்படுத்தி நம்ம முன்னாடி பயன்படுத்தி இப்ப நம்ம மறந்த சொற்களும் நிறைய இருக்கும். நிறைய நான் தான் சொல்லுவேன், கடந்த முறை சொல்லியிருந்தேன் தெரியல, சங்க இலக்கியத்துல நிறைய இடத்துல கலுழ்ந்தாள் அப்படிங்கிற வார்த்தை கலுழ்தல் அப்படிங்கிற வார்த்தை வரும். அது அதுக்கப்புறம் எங்கேயும் இலக்கியத்துல பயன்படுத்தி நான் பார்த்ததில்ல. இதுல இருக்கும். முடிவிலி அப்படிங்கிற சொல் ரொம்ப அழகான சொல். முடிவிலிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான சொல். அது வெகு சில பேர் தான் அதை நான் பயன்படுத்தி பார்த்திருக்கேன். கவிஞர் தாமரை அவர்கள் அவங்க திரைப்பட பாடல்ல அந்த முடிவிலிங்கிற சொல்ல மிக அழகா பயன்படுத்தியிருப்பாங்க. இதுல அந்த முடிவிலிங்கிற சொல் வரும். இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அதுல படிச்சுட்டு வரும்போது, வாசிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்லுக்கு தெரியலன்னா அதுக்கான அகராதியும் இந்த இதுலயே இப்ப புதுசா கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நிறைய நாங்க அகர வரிசையில இருக்குது. அது இந்த 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 வா இந்த இந்த சொற்கள் எல்லாமே அழகிலி. அழகுனா அளவு, அழகிலினா அளவிட முடியாதது, முடிவிலி மாதிரி. அலர், வம்பு பேசுறது இருக்குல்ல, அதுக்கு அலர். இது சங்க காலத்துல அலருங்கிறது சங்க பாடல்கள்ல அதிகமா பயன்படுத்த ஒரு அழியர், பரிதாபத்துக்குரியவர் அப்படிங்கிற அந்த சொல் அந்த அந்த பயன்பாட்டுல இருக்கிறது. இப்படி நிறைய மூதாதை, மூதாதையர்கள்னு சொல்றோம்ல. அப்ப மூதாதைன்னா என்னன்னா தந்தை வழியில வரக்கூடிய என்னுடைய பாட்டனாருடைய அந்த மாதிரி வர்றது.
ஆதரசாலை மருத்துவமனை, இது கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆதரசாலை இது வந்து நிறைய பிற்கால இலக்கியங்கள்லயும் நிறைய இது வந்து வரும். நான் முதல்ல ஆதரசாலைங்கிற வார்த்தையை நான் பொன்னியின் செல்வன் வாசிக்கிறப்பதான் நான் கேட்க முதல்ல அறிஞ்சேன் அந்த வார்த்தையை. அப்படி இப்படி நீங்க ஒவ்வொரு ஆழி, என்னுடைய மகளுக்கு ஆழியரசின்னு பேர் வச்சதுக்கு ஆழிங்கிற அந்த அந்த சொல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான சொற்கள்ல ஒரு சொல் ஆழி. அது வந்து கண்ணனோட மிக தொடர்புபட்ட சொல். கண்ணனை அழைக்கும் போது ஆழி மலை கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழிங்கிற சொல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சொல். அதுக்கான விளக்கம் இதுல இப்படி ஒவ்வொரு சொல்லும் நீங்க பார்த்துட்டே வரலாம். அதே மாதிரி நிறைய பேர் சூதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த காலத்துல பாணர்களை குறிப்பிட்ட ஒரு சொல்லா இருந்திருக்கு. பாணர்கள்லயே வந்து எத்தனை விதமான பாணர்கள் இருந்தாங்க, இசைச்சூதர்கள் இருந்தாங்க, அப்படிலாம் வந்திருக்கு. எப்படி நீங்க பார்த்துட்டே போலாம். ஆஹ் இழிசினன் இதுவும் வந்து ஒரு தாழ்மையான ஒருத்தனை திட்டுறதுக்கான சொல்லா குறிப்பிடப்படுறது. இதுவும் வந்து நீங்க சங்க இலக்கியத்துல இருந்து இருக்கிற சொல் தான் இது. இப்படி நிறைய பார்த்துட்டே போலாம். இப்படி அகராதி இருக்குது. அடுத்ததாக வந்து நீங்க அந்த கலை களஞ்சியங்கள் இருக்கு. இப்போ ஒரு கதாபாத்திரத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கதாபாத்திரங்கள் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஏஐ வந்து இத வடிவமைச்சிருக்குது. இன்னும் அதிகமா கூட இருக்கலாம். ஏஐ சொல்லுது 5095 கதாபாத்திரங்களை பற்றி இதுல குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரங்களுடைய வரிசையிலையும் நீங்க போகலாம். இப்ப இவங்கள பேரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அர்ஜுனன், கர்ணன், துரியோதனன் எல்லாருக்கும் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா சிலது வந்து நம்மளே தெரியும், கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா மறந்திருப்போம், அப்படியும் இருக்கும். பெரும்பாலும் ஊடகங்கள்ல நீங்க காட்சி வீடியோக்குள்ள நம்ம பார்த்த மகாபாரதத்துல இல்ல படம் எடுக்கும் போது கூட முக்கியமான கதாபாத்திரங்கள் நிறைய தவற விட்டு போயிருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து சாத்தியகின்னு எடுத்தீங்கன்னா அவர் வந்து கண்ணனோட ஒரு ஒரு ரொம்ப அணுக்கமா இருந்த ஒரு ஒரு தோழன், அவருடைய செக்ரட்டரி, நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சாத்திகி தளபதி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அவரை. அப்ப சாத்திகி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்ப நீங்க சாத்திகியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நீங்க இதுல போய் பார்க்கலாம். அப்படி எங்கெங்க எல்லாம் அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல வெண்முகில் நகரம்ங்கிற அந்த நூல்ல தான் அவர் அறிமுகமாவாரு. அந்த அறிமுகத்திலேயே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து கிருஷ்ணன் மீது எவ்வளவு ஒரு பாசம்னு சொல்ல முடியாது, ஒரு பக்தியா, ஒரு தன்னைத்தானே அப்படி கொடுத்துக்கிற அளவுக்கு அப்படி இருப்பாரு. இப்ப இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப சாத்தி எங்க எல்லாம் வர்றாரு அப்படிங்கிற அந்த இது இருக்கு. இப்ப ஏஐ வந்து இதெல்லாம் புதுசா, நான் கடந்த முறை வெண்முரசை பத்தி பேசுறப்ப இதெல்லாம் இல்லை. இப்ப இதெல்லாம் இந்த பக்கத்துல வந்து வந்திருக்கு. அப்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப நீங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இப்படி நீங்க போய் பார்க்க முடியும். இப்ப சில பேர்கள்லாம் நமக்கு உண்மையிலேயே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், ஆனா தெரியாது அப்படின்னு இருக்கும். ஜெயத்ரதன் அந்த பேர்கள்லாம் நீங்க பார்த்துட்டே போலாம், எவ்வளவு பேர்கள் இருக்கு. சிலது வந்து நேரடியாக மகாபாரதத்தோட அந்த கதையில இப்ப நீங்க அத ஒரு இப்ப பீஷ்மர்ல இருந்து ஆரம்பிச்சு போர் முடிகிற அளவுக்கு, பீஷ்மர் பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு போர் முடிகிற வரைக்கும் வந்தீங்கன்னா அதுக்குள்ள நேரடியா வரமாட்டாங்க. ஆனா மகாபாரதத்துடைய உப கதைகள்னு இருக்கு. இப்ப நளதமயந்தி கதை வந்து அப்படி ஒரு கதை தான். நம்ம அதிகமாக தெரிஞ்ச நளதமயந்தி கதை வந்து மகாபாரதத்தினுடைய ஒரு துணை கதை மாதிரி. அதே மாதிரி தேவயானி கதையும் வந்து மகாபாரதத்துடைய ஒரு துணை கதை. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். நீங்க வாசிக்கும் போது கண்டிப்பா வாசிச்சு பாருங்க. மலைப்பாடல்ல ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல இந்த இதை வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப இப்படி போயிட்டே இருக்கு. சிகண்டி, சுபத்திரை எல்லார பத்தியும் இதுல வரும். இது மாதிரி 5000 சொச்ச கதாபாத்திரங்கள் இருக்கு. இப்ப பீஷ்மர் வந்து நம்ம பொதுவா ஒரு வரியில முடிப்போம். பீஷ்மர் வந்து காந்தாரத்துக்கு போய் காந்தாரிய வந்து கூட்டிட்டு வந்தாரு திருதராஷ்டிரனை கல்யாணம் பண்ணி வைக்க. அவ்வளவு இது ஒரு வரி முடிஞ்சிச்சுல. இந்த ஒரு வரிய நீங்க எப்படி விளக்கணும்? ஒருத்தன், நீங்க எவ்வளவு பெரிய பாலைவனத்தை தாண்டி அவர் போயிருக்கணும். அப்ப அந்த பாலைவனத்துல அவர் நிறைய பேரை சந்திச்சிருக்கலாம். அங்க போன உடனே பொண்ணை தூக்கி கொடுத்துருவாங்களா? அந்த நாடு எப்படி இருக்கும்? அந்த நாட்டுல இருக்கிறவங்க என்னென்ன அதுக்கு சொல்லுவாங்க? இல்ல அவர் யாரோடையாவது போரிட்டாரா? அங்க என்ன நடந்தது? இப்ப இவ்வளோத்தையும் வந்து அவ்வளவு விளக்கமாக விளக்கி இருப்பாங்க. அதுதான் இதனுடைய அழகே. அப்ப அதுக்குள்ள நிறைய கதாபாத்திரங்களும் வருவாங்க.
இப்ப அதே மாதிரி நீங்க இடங்கள், நிகழ்வுகள், சடங்குகள், தாவரங்களினுடைய பெயர்கள் மட்டும் இதுல கிட்டத்தட்ட போட்டிருக்க 1000க்கும் மேற்பட்ட தாவரங்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. இதுல சிலதெல்லாம் வந்து ரொம்ப நான் வேற எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் வந்து அவ்வளவு கிராமம் சார்ந்தோ இல்ல மரங்கள், செடி கொடிகள் இது எல்லாத்துலயும் அப்படி வளரவே இல்லை. அப்ப அதனால எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச நிறைய தாவரங்களுடைய பெயர்கள் கூட எனக்கெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப இதுல படிக்கிறப்ப அவ்வளவு ஆசையா இருக்கும். அதனுடைய சின்ன சின்ன குறிப்புகளையும் வந்து அவர் சொல்லியிருப்பார். இப்ப தாலிப்பனைன்னு ஒன்று இருக்குன்னா அது வந்து காந்தார தேசத்துல அது எங்க இருக்கு அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் ரொம்ப அதனுடைய குறிப்புகள் அது எப்படி இருக்கும் எல்லாமே அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அது ஏன் பயன்படுத்துறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்கும். அதுதான் இதோடைய அழகு. அப்ப நீங்க இந்த இதுல போயிட்டு நீங்க அதை வாசிக்கலாம். அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். இந்த தாவரங்கள், நிகழ்வுகள் எல்லாமே இதுல இருக்கு. ஆயுதங்கள்னு எடுத்தாலே வந்து ஆயுதங்களை பற்றியே வந்து எவ்வளோ ஆஹ் இது இருக்கு. இத்தனை விதமான ஆயுதங்கள். இதுல வந்து அவர் வெறுமனே பேரை மட்டும் சொல்ல மாட்டாரு. இப்ப அந்த ஆயுதம் வந்து என்னன்னு உங்க கற்பனைக்கு நீங்க யோசிச்சு அதை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆயுதம் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி இப்ப இவ்வளவு ஆயுதங்கள் மட்டுமே 500க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் இருக்கிறதா வந்து வந்து சொல்லுது. இப்ப இதுதான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சது வந்து இதுதான். ஓகே, நான் இனி ஸ்கிரீன் ஷேரிங் நிப்பாட்டிட்டு ஓகே நம்ம தொடர்ந்து போகலாம். இப்ப எனக்கு வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு இந்த இது வந்து ரொம்ப வெண்மரசை பத்தி பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு எல்லாரும் ஒரு விஷயம் வந்து நமக்கு 100% பிடிக்குமா ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. எனக்கு அப்படி ஒரு விஷயம் பிடிச்சது கிடையாது. எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு சின்ன நெருடலும் இருக்கும். அதே மாதிரி அதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். எனக்கு வெண்முரசுல நெருடலா இருந்த இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் வந்து பெண்களை வந்து ரொம்ப அழகா காட்டி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த முழு போருக்கும் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல இந்த பெண்களினுடைய அந்த வஞ்சமும் பெண்களினுடைய ஆசையும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல வெளிப்பட்டிருக்கு. அது வந்து எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது. அது மட்டுமே காரணமா இருக்கவே முடியாது இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப உதாரணத்துக்கு வந்து மலைப்பாடல்ல வெண்முரசனுடைய துவக்கத்துல இருந்தே அதை நம்ம பார்க்க முடியும். அதுலயும் குறிப்பா வந்து திரௌபதிக்கும் கண்ணனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் இருக்கு. அவங்க அந்த துயிலிடுதல் அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க காட்டுக்கு போற நேரத்துல அப்ப வந்து கண்ணனோட திரௌபதி நடத்த உரையாடல், அந்த உரையாடல் வந்து என்னுடைய மனதுக்கு அது எனக்குன்னா சரியா படல. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி வந்து திருதராஷ்டிரனுக்கும் குந்திக்கும் இடையில ஒரு 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 கோல்டு வார் நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்ப திருதராஷ்டிரன் வந்து அவரை வந்து ஒரு பேர் அறத்தான், அந்த வார்த்தையே அவரை குறிப்பிட்டிருப்பாரு, பேர் அறத்தான் அப்படின்னு சொல்லி பேசுறது. அதே நேரம் குந்தி மேல குந்தி தேவியினுடைய இன்னொரு பக்கம் நல்லா இருக்கும். அவ வந்து அவளுடைய கணவனுக்கு செய்து கொடுத்த அந்த கணவன் மேல எவ்வளவு பாசமா இருக்கா, காதலோட இருக்கிறா அப்படிங்கறது காட்டப்பட்டிருக்கும். அதனுடைய விளைவாதான் அவ இதெல்லாத்தையும் செய்யறா அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்து கொஞ்சம் அந்த குந்தி தேவியினுடைய கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் குறுகிய மனமும் காழ்ப்பும் கொண்டதா இருக்குமோ அப்படி காட்டின மாதிரி எனக்கு எப்பவுமே தோணிட்டே இருக்கும். அந்த பெண்களுடைய அந்த தன்முனைப்பும் பெரு விளைவுமே வந்து ஒரு பேரழிவுக்கு காரணமாயிடுச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு சில சமயங்கள்ல ரொம்ப பழைய எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, மகாபாரதத்துல வந்து திரௌபதியின் மேலதான் அந்த பழி போடப்படும், இங்கேயும் அதே மாதிரி போடப்படுதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எனக்கு இருந்துட்டே இருந்தது. அவளுடைய அந்த பேரரசி ஆகணுங்கிற அந்த ஆசைதான் இது காரணம் அப்படின்னு. அது அது எனக்கு ஒரு சின்ன நெருடலான விஷயம். அதையும் நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நான் இதை வாசிச்சதுல எனக்கு பிடிச்சதை பகிர்ந்துக்கும் போது எனக்கு நெருடலா இருக்கிறதையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. அப்புறம் சில வரிகள் எனக்கு வெண்முரசுல இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து
இந்த கவித்துவமான வரிகள். இந்த வரிகளை இந்த வரிகளுக்காகவே அதை வாசிக்கணும் எல்லாரும் நான் நினைப்பேன். சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத அழகான வரிகள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் சில வரிகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். இது கண்ணனுக்கு ஒரு தாலாட்டு பாடுற இது கண்ணனுக்குன்னு எழுதல. அந்த இறுதி பகுதியினுடைய ஆல்மோஸ்ட் இறுதி அத்தியாயங்கள்ல ஒண்ணுல வர்றது இது. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடுறா. கூரை மூங்கிலில் கட்டிய கொடிவள்ளி கயிற்றில் பிணைத்த அன்னை பழஞ்சேலை குவிப்பில் கால் மேல் கால் வைத்து நெஞ்சில் சிறுகை சேர்த்து விழி மயங்குக. இத்துணியில் எழுகின்ற அன்னையின் அடுமனை புகை மணம், அவள் உடல் கொண்ட வியர்வை வாடை, கண் வளர்க கண்ணே, அதில் உள்ளன அன்னையின் விழிநீர் வெம்மையும் நெடுமூச்செறிந்த வெதுப்பும், பறக்கும் கருவறையே தொட்டிலென்றறிக. அங்கே நீ காணும் கனவுகளில் உடன் வந்தாடும் அந்த மழலை சிறுமியே உன் அன்னையென்றுணர்க அப்படின்னு சொல்லி போகுது. இது ரொம்ப அப்படியே இது ஒரு கவிதை தான், ஒரு பாடலை அப்படியே எழுதி இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி பாடல்கள் கவிதைகள் நிறைய இருக்கும். இதுக்கு அடுத்த இது வரைக்கும் அது ஒரு தாலாட்டு. எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தைக்கு உங்க எல்லாருடைய குழந்தை பெற்று வளர்த்த நிறைய பேர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம எவ்வளவு சமைத்த அந்த கிட்டத்தட்ட ஒரு அழுக்குதான் அது. சமைத்த அந்த மனம் கொண்ட அந்த ஒரு இத்து போன ஒரு நைட்டியோ இத்து போன ஒரு சட்டையோ ஏதோ ஒண்ணு போட்டிருப்போம். அது நம்ம குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த மனத்துலதான் அந்த குழந்தை தூங்கும். ஏன்னா அது அந்த குழந்தைக்கு அது தாயினுடைய அந்த மனத்தை காட்டும். அதை அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். சிறு தொட்டிலாடி அமைக சொல்லுரைத்து செயல் காட்டி சென்ற அரசே, இங்கு சொல்லவிந்து செயலமைந்து மயங்குக. இங்கதான் உங்களுக்கு தெரியும் அது கண்ணன் வர்றாரு உள்ள. சொல்லுரைத்து செயல் காட்டி சென்ற அரசே, இங்கு சொல்லவிந்து செயலமைந்து மயங்குக. உன் சிறு கை விரல்கள் தளர்க, உன் தளர்கால் சரிந்தமைக. நீள் பீலி நெடு விழிகள் வளர்க, உன் முடியில் அமைந்த பீலி விழி மட்டும் இமையாதாகுக. கண்ணே இப்புடவி மேல் உன் நோக்கு ஒரு கணமும் அணையாதாகுக. இந்த 2வது பந்தி கண்ணனை பத்தி வர்றது. எனக்கு இந்த மாதிரி கவித்துவமா அவர் எழுதியிருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் கவிதைகள் இதுல இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெண் அடுத்தது இந்த வரி பாரு, சத்தியவதி அப்படின்னு சொல்லும் போது பீஷ்மருடைய சந்தனுடைய மனைவி. நம்ம அந்த பெண்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப சாந்தமா, அந்த மகாபாரதத்துல வர பெண்கள் யாருமே நம்ம யோசிச்சே பார்த்தது இல்லை. குந்தி திரௌபதி இந்த மாதிரி ஒரு சிலர் தான் தெரியும். அந்த ஒரு சிலரும் கூட பெருசா இல்லை. ஆனா சத்தியவதி ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போது இல்ல என்னுடைய பிள்ளைகள் இது அரசாளணும் அப்படிங்கிற ஒரு அந்த அரியணையின் மீதான ஒரு பேராசை கொண்ட ஒரு ஒரு பெண் தான் இல்ல. அவ சொல்ற மாதிரியான வரி, அவ பீஷ்மர்கிட்ட சொல்ற மாதிரியான வரி. ஏதேனும் 3 நாடுகள். அவ ஒரு மீன் பிடிக்கிற அந்த மாதிரி அவ பத்தி குறைவா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றான். ஏதேனும் 3 நாடுகள், அங்கம் வங்கம் மகதம் அல்லது வேறு, படை கொண்டு சென்று அவற்றை மண்ணோடு மண்ணாக தேய்க்கப் போகிறேன். அவற்றின் அரசர்களை தேர்காலில் கட்டி இழுத்து அஸ்தினாபுரியின் முகத்தில் கழுவேற்றுவேன். அவர்களின் பெண்களை நம் அரண்மனையின் சேடிகளாக்குவேன். இனி என்னை பற்றியோ என் குலத்தை பற்றியோ அவர்கள் ஒரு சொல்லும் சொல்லக்கூடாது. நினைக்கவும் அஞ்ச வேண்டும். இந்த வரிய ஒரு ஒரு பொண்ணுகிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா சத்தியவதி இப்படி சொல்லுவோம். அதே மாதிரி எதிர்பாராத இடங்கள் எல்லாம் சில அழகான வரிகள் இருக்கும். அழியாத துயரே ஒன்று தெரிந்து கொள், ஆற்றாது அழுத கண்ணீர் யுக யுகங்களை தன்னந்தனியாக கடந்து செல்லும், தனக்கான வாளையும் வஞ்சினத்தையும் அது கண்டடையும். இந்த வரி அந்த கதைக்குன்னு இல்லை, பொதுவாவே பொருந்தும். அதே மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவர் விளக்குற போது அவங்களுக்கு ஒரு அழகான இது கொடுப்பாரு. உதாரணத்துக்கு பீஷ்மரை சொல்லும் போது அவர் பீஷ்மரை பற்றி இன்னொருவர் சொல்றார். அதுல இருந்து அவர் நம்மை அவரது மைந்தர்களாக உணரச் செய்கிறார்.
அவரது அமைச்சர் அஸ்தினாபுரியில் அவரை படை வீரர்களும் பிதாமகரே என்றுதான் அழைக்கிறார்கள் என்றார் என்று விருஷகன் சற்றே சிரித்து, அவரது தந்தையே கூட அவரை அப்படித்தான் உணர்ந்ததாக சூதர்கள் பாடுகிறார்கள் என்றான். அப்ப அந்த பீஷ்மர இந்த ஒரு வரி அவருடைய முழு கதாபாத்திரத்தையுமே சொல்லி கொடுத்துரும். விதுரன் வந்து ஒரு இடத்துல சொல்றார், அரசே, ஒரு கனியை உண்ணும் போது அந்த முழு மரத்தையும் சுவைக்க தெரியாதவன் உணவை அறியாதவன் என்றான். இது மலைப்பாடலுங்கிற அந்த நூல்ல வர்றது. முதற்கனல் இது வந்து மகாபாரதம் முதல் நாவல் இதுதான். முதல் ஞானம் என்பது அடைவதல்ல, ஒவ்வொன்றாய் இழந்த பின் எஞ்சுவது. அதன் பிறகு அதன் அகத்தில் ஒரு இச்சை பிறந்தது. அந்த இச்சை 2 கண்களாக அதன் முகத்தில் திறந்தது. ஒரு நாகத்திலிருந்து இந்த கதையை ஆரம்பிப்பார் மகாபாரதத்தை. அந்த நாகத்தை பத்தி சொல்லும் போது இது வரும். தெய்வங்களை பற்றி சொல்றது, நம்ம இப்ப கடவுள், நம்ம என்ன சொல்றது, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கடவுள்கள்லாம் வந்து வேற, அவங்கள விட்டுருவோம். தெய்வங்கள்னு சொல்லும் போது அவங்க நம்மளோடயே வாழ்ந்த உங்களை சொல்லுவாங்களே, நம்ம முன்னோர்களை வழிபடுறதோ, பொதுவா தெய்வ வழிபாடுங்கிறது அதுதான், குல தெய்வ வழிபாடு அந்த மாதிரி. இல்ல அந்த கடவுள்களையும் கூட யோசிச்சுக்கலாம் ஏதோ ஒண்ணு இடத்துல. அதை பத்தி குறிப்பிடும் போது ஒரு வரி வருது, அந்த துயரம் நிறைந்த கண்களையே சில கணம் பார்த்து நின்ற பல பத்திரருக்கு தெய்வங்களின் கண்களில் துயரம் மட்டுமே இருக்க முடியும் என்று பட்டது. ஏனென்றால் அவை முடிவற்ற காலத்தில் மானுட வாழ்க்கையை பார்த்து நிற்கின்றன அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ரொம்ப இந்த இயற்கை வர்ணனையே கூட ரொம்ப அழகா இருக்கும். விடியலின் முதற்கதிர் மண்ணை தொட்டு முதல் கூழாங்கல்லை பொன்னாக்கிய போது சூதர்களின் பாடல் முடிந்து தலைகோலர் தன் வெண் சங்கை ஊதினார் அப்படின்னு ஆரம்பிக்கும். விதுரன் வந்து கோட்டையை போய் பார்க்கிற, சாதாரணமாக இப்ப டெய்லி ஒரு ஒரு அமைச்சருடைய வேலை என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். இதுல பாக்குறப்ப விதுரன் வந்து அந்த கோட்டை காவலை வந்து பாக்குறதுக்காக போறாரு. அப்ப அவர் போறப்போ அவர் மனநிலையில இருந்தே இந்த இது வரும். விதுரன் கோட்டை காவலை நோக்கி நின்ற காவல் கோபுரத்தில் ஏறி அதன் விளிம்பில் நின்று அந்த கொலை கருவிகளை நோக்கினான். 10,000 பேரை கொல்லும் வல்லமை கொண்டவை, 10,000 நிகழா கொலைகள் தங்கள் கணம் காத்து கனிந்திருக்கின்றன. ஒரு ஆயுதத்தை வந்து அவர் எப்படி பாக்குறாரு, நிகழா கொலைகள் வந்து அதுல கனிந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்ப இந்த விதுரனுடைய இத பாக்குற போது கூட எனக்கு தோணும், அவர் அந்த அந்த காட்சியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுல வந்து வரும் என்னன்னா, ஒரு அவர் போவாரு, அந்த அம்புகள்லாம் வந்து ரெடியாய் நிற்கும். மனிதர்கள் எய்கிற அம்பு இல்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் இதுல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ட்ரிகரை புல் பண்ணீங்கன்னா நிறைய அம்புகள் அப்படியே போகும், அந்த மாதிரி அதை பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து அவர் வந்து அதுக்குரிய அந்த அதை பாதுகாக்கிற அல்லது அதை நிர்வகிக்கிற ஆட்கள்கிட்ட அவர் பேசுவாரு. அப்ப அந்த உரையாடல் நமக்கு என்ன தெரிய வரும்னா, அது என்ன அளவுல இருக்கு, எத்தனை அம்புகள் இருக்கு, அது எத்தனை பேரை கொல்லக்கூடியதா இருக்கு, இவ்வளவும் வந்து அந்த அம்புகளுக்குள்ளார வந்து ஒரு சில வில்லெல்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க. அது வந்து வில்லு தான், ஆனா அதை வந்து நாணேற்றுவதற்கு ஏதோ 5-6 பேர் சேர்ந்துதான் அதை ஈய முடியும். அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப பெரிய இது. அதோட விஷம் தடவிய அம்புகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுற போது அதுல வரும் 3 வகையான விஷம் இருக்கு. அந்த 3 வகையான விஷம்னா தாவரத்துல இருந்து எடுக்கிறது, ரசாயனத்துல இருந்து எடுக்கிறது, விலங்குகள்கிட்ட இருந்து எடுக்கிறது அப்படிலாம் வந்து இதுல வந்து, அப்ப விலங்குகள்கிட்ட இருந்து இருக்கிறதுனா பாம்பு. அதை யாரு செய்வாங்க, அவங்க அந்த கோட்டையினுடைய எந்த பக்கத்துல குடியிருக்கிறாங்க, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும், இவ்வளவும் அதுல விளக்கப்படும். அப்படியே இப்ப சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப ரொம்ப ரொம்ப நெருக்கமான விஷயங்கள் கூட அன்றாட நம்ம வாழ்க்கையில பார்த்த விஷயங்களா கூட இருக்கலாம். எனக்கு நான் ரொம்ப ஆழமா யோசிச்சு எப்படி எழுதியிருக்காருல அப்படின்னு யோசிச்சது வந்து, காந்தாரி வந்து துரியோதனனுக்கு வந்து பால் கொடுப்பா. அப்ப வந்து துரியோதனன் வந்து பெரிய குழந்தையா இருப்பாரு அப்படின்லாம் அந்த வேணும். அப்ப சத்தியசேனை காந்தாரியுடைய தங்கைகள்ல ஒரு ஆளவ. அவ வந்து காந்தாரிக்கு மிக நெருக்கமான ஒரு ஆள்.
அவ வந்து உட்கார்ந்துருப்பா. அவளும் காந்தாரியும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறப்ப என்ன பேசிக்குவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா அதுல வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு வாசம் வருது இல்ல அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வரி வரும். தாய்ப்பாலுடைய வாசத்தை பத்தி ஒரு வரி வரும். அது வந்து குருதியின் வாசம் தான், ரத்தத்தினுடைய வாசம் தான். ஆனா அது வந்து கனிந்த, அது வந்து காய், குருதி வந்து காய், பால் வந்து கனிந்தது அப்படின்னு வரும். அந்த கனிவுங்கிற வார்த்தையை இதுல ரொம்ப அழகா பயன்படுத்தப்பட்டிருக்கும் நிறைய இடங்கள்ல. அவங்க 2 பேரும் சாதாரணமா குழந்தை மேல கண்ணூறு பற்றக்கூடாதுன்னு பேசிக்கிறது. அது ஒரு அப்ப இந்த இந்த ஒரு அக்காவும் தங்கையும் ஒரு குழந்தைக்கு பால் குடுத்துட்டே என்ன பேசிக்குவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா நம்ம வீடுகள்லயும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக நான் வெண்முரசு வெண்முரசு மட்டும் இல்ல, பொதுவாவே இலக்கியங்கள் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது கேள்வி இருக்கு இல்லையா? கதைகள் படிப்பது வந்து கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதைகளின் வழியாகத்தான் நம்ம வந்து நுட்பமான உணர்வுகளை வந்து நம்ம கண்டடைகிறோம். ஆஹ் கதைகள்ல உள்ள பல சமயங்கள்ல தோணும், ஏன் கதைகள் மேல நமக்கு அப்படி ஒரு பிரியம் இருக்கு அப்படின்னா, சில சமயங்கள்ல கதைகள்ல இருக்கிற ஒரு ஒத்திசைவு வந்து ஒத்திசைவு போறது வந்து வாழ்க்கையில சில டைம் இல்லையோ, இல்ல அப்படி ஒத்திசைவு இல்லாம இருக்கிறது தான் அதன் அழகுன்னு. நிறைய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த விளக்கும் போது கூட அப்படியே அது அப்படியே ஒரு சினிமால பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அர்த்தம்னா, அது உண்மையே கிடையாது. அது கதை மாதிரி இருந்தது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நம்ம இன்னைக்கு அது சொல்லும்போது அது சினிமால பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றோம். கதைகள் வழியாகவே நம்ம இந்த வாழ்க்கைய வழிநடத்துறோம். ஒரு நல்ல சம்பவத்த வந்து ஒரு கதை மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியும். அந்த கதை மாதிரி இருந்தா தான் அது நல்ல சம்பவம்னே நம்ம முதல்ல அதான் உச்சபட்ச பாராட்டு ஒரு சம்பவத்துக்கு. நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவத்துக்கு. அப்போ இந்த கதைகளை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து யோசிச்சு பார்த்தா இப்ப நான் இந்த கதைகளை வந்து எனக்கு கதைகள் கேட்கறத விடவும் வாசிக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா கேட்கும் போது அது யாரோ ஒருத்தருடைய குரல் இருக்கு, வாசிக்கும் போது அது என்னுடைய குரல், என்னோட கற்பனை, என் கண் முன்னாடி அது விரியும். ஆனா ஒவ்வொருத்தரும் இது மாறுபடும். சில பேருக்கு வந்து கேட்கும் போதுதான் வந்து நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு கேட்கணும் இல்ல வாசிக்கணும். வெண்முரசு வந்து அப்படிப்பட்டதுதான் எனக்கு. நான் சொல்லி நான் இந்த உரை ஆரம்பிக்கும் போது என்னுடைய பாட்டி தான் எனக்கு முதல்ல மகாபாரதத்தை சொன்னாங்க அப்படின்னு. அவங்க வந்து மகாபாரத கதையெல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் எனக்கு முதல்ல நான் படிச்ச நாவல் வந்து பொன்னியின் செல்வன். அதை வந்து அவங்க சொல்லவே இல்லை. அவங்க வந்து சொன்னாங்க, அதை வந்து சொல்ல முடியாது, அது வாசிச்சாதான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு தெரியல, பொன்னியின் செல்வன் வந்து வாசிச்சாதான் நல்லா இருக்குமான்னு. ஆமா, உண்மைதான், எல்லா நாவலுமே அப்படித்தானே அப்படின்னு. ஆனா வெண்முரசு வந்து கண்டிப்பா வாசிச்சா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். ஏன்னா இது தெரிஞ்ச கதை தான். மகாபாரத கதையில என்ன இருக்கு, இல்ல தெரிஞ்ச கதை தானே. ஆனா அதை வாசிக்கிறதுலதான் அதோடைய அழகு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இத ஏன் நீங்க வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வெண்முரசுல இருந்தே ஒரு வரிய சொல்லி நான் முடிக்கிறேன். இது வந்து விதுரன் வந்து ஒரு இடத்துல சொல்றது, மலைப்பாடலுங்கிற கதை. எனக்கு அந்த மலைப்பாடல் புத்தகம் பிடிக்கும், அதனால அதுல இருந்தா நிறைய வரிகள் எடுத்திருக்கேன். விதுரன் வந்து இடத்துல சொல்லுவாரு, ஏடுகளில் நான் இன்னொரு முறை வாழ்கிறேன், அங்கே இருப்பது அறிவு, ஆனால் அவ்வறிவு திரும்ப என்னுள் அனுபவங்களாக ஆகிவிடுகிறது. காவியங்களில் தான் நான் மானுட உணர்வுகளையே அடைகிறேன் அரசே. வெளியே உள்ள உணர்வுகள் சிதறி பரந்த ஒளி போன்றவை. காவியங்களின் உணர்வுகள் படிக குமிழால் தொகுக்கப்பட்டு கூர்மை கொண்டவை. பிற எவரும் அறியாத உணர்வின் உச்சங்களை நான் அடைந்திருக்கிறேன். பல நூறு முறை காதல் கொண்டிருக்கிறேன். காதலை வென்று கழித்திருக்கிறேன். இழந்து கலுழ்ந்து இருக்கிறேன். இறந்திருக்கிறேன். இறப்பின் இழப்பில் உடைந்திருக்கிறேன். கைகளில் மகவுகளை பெற்று மார்போடு அணைத்து தந்தையும் தாதையும் முது தாதையுமாக வாழ்ந்திருக்கிறேன். இப்ப ஏன் வந்து நம்ம ஒரு கதையை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். அனைவருக்கும் நன்றி. மேலும் கேள்விகள் இருந்தா நம்ம இதுக்குள்ள போலாம். நன்றி அம்மா, அருமையான பேச்சு. நீங்க நிறைய தகவல்கள் இன்றைக்கு தந்திருக்கிறீங்க. இந்த தகவல்கள்ல இருந்தே நாங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. முதல்ல உங்களுடைய இந்த சிறப்பான பேச்சுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் முகமாக ஒரு 30 வினாடிகள் கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிக்கும். நன்றி.
அனைவருக்கும் நன்றி. முதல்ல நான் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை வழங்குவதற்காக கண்கோணேசன் ஐயாவை அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, வளமை போன்று உங்கள் கதை சொல்லும் விதம் அழகிலும் 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 அழகம்மா. நான் உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நீங்கள் கூறிய 2 சொற்கள் எனக்கும் பிடித்தது, ஜெயமோகனுக்கும் பிடித்தது. அதை பற்றி 2 சொல்லிட்டு ஒரே ஒரு கருத்தோட நான் முடிக்க போறேன், நேரம் கருதி. ஆளி என்ற சொல்லு உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, ஜெயமோகனுக்கு மட்டுமல்ல, கம்பனுக்குத்தான் நல்லா பிடித்தது. அவன் அந்த என்ன சொல்றான் என்றால், பரதனை காட்டுக்கு அனுப்பும் பொழுது அந்த பாடல் இப்படித்தான் தொடங்கும். கைகை காட்டுக்கு அனுப்பும் பொழுது ஆளி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள என்ற ஒரு எழுப்பார். அப்படி அந்த ஆளி என்ற சமுத்திரத்து கடல் என்ற சொல்ல கருதித்தான் அவர் கம்பரதை கூறியுள்ளார் என்று அதை சொல்லிட்டு நீண்ட நேரம் எடுக்க விருப்பம் இல்லை. 2வது என்னென்றால், முடிவிலியை பற்றி கூறினீர்கள். இந்த முடிவிலியை பற்றி எங்களுக்கு கணிதத்தில் நாங்கள் கற்கும் பொழுது சொல்லுவார்கள். எங்களுக்கு நம்பர் லைன் என்று, நம்பர் லைன் என்றால் ஒரு லைனை போட்டுட்டு நடுவில 0, அதான் 0, அதான் நிறைவு 0. அந்த 0த்துக்கு இடது பக்கமா போனால் -∞ வரும். கடைசி முடிவு -∞ என்று கூறுவார்கள். அதாவது சய முடிவிலி. வலது பக்கமா போனீர்கள் என்றால் சக முடிவிலி வரும், +∞ என்று போடுவார்கள். அதை மாணிக்க வாசகர் தான் அதை யோசிச்சு பார்த்திருக்கிறார், இப்படி இருக்க வேணும் என்று. நிச்சயம் என்ன பாடுறார் என்றால், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. ஆதி என்பதுதான் -∞, அந்தம் என்பதுதான் +∞. இவ்வளவு கணித அறிவை மாணிக்க வாசகர் அன்றே பெற்றார். 2 தான் வெள்ளக்காரன் எழுதுகிறார் இன்ஃபினிட்டியை பற்றி. அதை ஒன்று கூறிட்டு நீண்ட நேரம் எடுக்க விருப்பம் இல்லை. ஜெயமோகன் நிச்சயமாக இவ்வளவு படித்திருப்பார், அல்லாட்டி இது எழுதவே முடியாது. நான் நினைக்கிறேன் இரவு பகலா படித்தபடியாத்தான். அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போகின்றேன். அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் அதை பிள்ளையார் என்ற உருவத்தை பார்த்தீங்கள் என்றால், தந்தத்தில ஒரு தந்தம் முழுசா இருக்கும், மறுதந்தம் அரைவாசி தான் இருக்கும், 1.5 தந்தம் தான் இருக்கு. நீங்க பிள்ளையார பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப யாராவது யோசிச்சு பார்த்திருக்கிறா ஏன் 1.5 தந்தம் இருக்குன்னு? தெரியவில்லை. ஆனா தந்தத்தை உடைச்சு எழுதினவர். அப்ப என்னென்றால், வியாசர் சொல்லுகின்றார், நீ மகாபாரதத்தை எழுதுறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அப்ப என்ன செய்யறான்டா பிள்ளையார், வியாசர் சொல்லுகிறார், நான் வேணுமென்ற நான் சுருக்கமாத்தான் சொல்லணும் நேரம் கருதி. வியாசர் சொல்லுகின்றார், நான் சொல்வதை நீதான் எழுத வேணும். பிள்ளையாருக்கு கட்டளை எழுதுகிறார். ஆனால் பிள்ளையார் சொல்றார், நீ விட்டாம சொல்லிக் கொண்டிருக்க வேணும், இடையில இடவெளி விடக்கூடாது. அப்ப அப்படியே அதை எக்ரி பண்ணி எழுதுகிறார்கள். அப்ப எழுத்தாணி உடைந்து விட்டது. எழுதும் பொழுது, மகாபாரதத்தை எழுதும் பொழுது பிள்ளையாருக்கு நேரம் விடையில கண்டினியூ பண்ணி எழுதவே வேணும், விடாமல் கட் பண்ணது விடக்கூடாது. அப்பதான் உடனே என்ன யோசிச்சாருன்னா, தன் தந்தத்தையே முடிச்சு மிச்ச மகாபாரதத்தை எழுதி முடித்தார் என்று கூறி முடிக்கின்றேன். நீண்ட நேரம் எடுக்க விருப்பம் இல்லை. நன்றி. நன்றி, நன்றி கண்கோணேசன் ஐயா, நல்ல தகவலை சொன்னீங்க. அடுத்து ஜேம்ஸ் அலிஸ்டன் கிரேசியன் ஐயா, ஜெர்மனியிலிருந்து பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க ஐயா, பேசுங்க. நிறைந்த வணக்கம். அழகான உரை மட்டுமல்ல, அந்த உரையிலே இருந்து துணித்தது என்னவென்றால், அந்த வெண்முரசை பற்றி கூறியிருக்கிறீர்கள். எனக்கு இதற்குள்ளே எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. இன்றுதான் நீங்கள் அந்த விடயத்தையே எடுத்து காட்டினீர்கள். இனித்தான் நான் கம்ப்யூட்டருக்குள்ள போய், கணினிக்குள்ள போய் அதை தேட வேண்டும். உண்மையிலே தேடுவதற்கு ஆசை ஊட்டியது நீங்கள். அந்த வழியை தந்திருக்கிறீர்கள். அதிலே ஒன்று பிடித்தது, ஏடுகளில் நான் இன்னொரு முறை வாழ்கின்றேன். உண்மையிலே நல்ல கருத்து. நீங்களும் அதிலே வாழ்ந்துதான் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். நாங்களும் அதிலே தான் வாழுகின்றோம். நிறைந்த நல்ல கருத்துக்களை தந்தீர்கள். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம்.
என்று மாறிக்கூறி வெண்முரசு பாரத கதையை கூறினார். என்ன இலக்கியத்தை படித்தாலும் அதில் ரசனை உண்டு. இலக்கியம் படிப்பதால் மனிதனுடைய மனம் பண்படுகிறது. அந்த வகையில் வெண்முரசு மகாபாரதமும் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் பல நல்ல கருத்துக்கள் அம்மையார் கூறினார். நான் ரசிக்கிறேன். அத்துடன் இந்த இலக்கியங்களை படிக்கும் பொழுது அதில் நல்லதை எடுத்து தீயதை தவிர்த்து விட வேண்டும், நாங்கள் கூறிக்கொண்டு விட வேண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான கருத்துக்கு நன்றி. அடுத்து வரதாம்மா கனடாவில இருந்து அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க, பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். எரிக்கேரி உங்களுக்கு சிறப்பான வணக்கம். எனக்கு தெரியாத விடயங்கள் பலவற்றை இன்று நான் கேட்டேன். மிக மகிழ்ச்சி. இந்த தருணத்திலே எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, அதை சொல்லி வைக்கிறேன். நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது, சிறுபிள்ளைன்னா மாணவியாக இருந்தபோது, என்னுடைய வீட்டிலே ஒரு வழக்கம் இருந்தது. யாழ்ப்பாணத்திலே மழை காலம் வருகிற பொழுது பின்னேரம் மழை பொழிந்து கொண்டிருக்கும். அந்த சமயத்திலே என்னுடைய தகப்பனார் வில்லிபுத்தூர் மகாபாரதத்தை முற்றோதல் செய்வதற்கு ஒழுங்கு பண்ணி விடுவார். நான் அதை வாசிக்க வேண்டும். மற்றவர்கள் என்னுடைய பாட்டி, அம்மா, அப்பா இவர்கள் எல்லாரும் இருந்து கேட்க வேண்டும். மகாபாரதம் தான். அதை புதிய முறையிலே எல்லோருக்கும் கைவரக்கூடிய முறையிலே தமிழ் சொற்களை கருத்துக்களை எல்லாம் விவரமாக கொடுத்து இருக்கின்ற அதனை நீங்கள் எங்களுக்கு சுருக்கமாக தந்ததற்கு நன்றி. மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி அம்மா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு டாக்டர் மேரி கியூரி போலி, அருமையா இருந்தது. வன்முரசு என்பது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய மகாபாரதத்தின் நவீன தமிழ் மறு ஆக்கமாகும். இதுவரை மொழிபெயர்ப்பு அல்ல, மகாபாரதத்தின் ஆழமான தத்துவங்களையும் மனித வாழ்க்கையின் நுணுக்கங்களையும் புதிய பார்வையில் எடுத்துரைக்கும் ஒரு மாபெரும் இலக்கிய காவியமாகும். இதை நாங்கள் ஒரு போரை பற்றிய கதை என்று யோசிக்காமல் அது மனித மனத்தின் போராட்டங்களை பற்றியது. தர்மம் என்றால் என்ன, நீதியை எவ்வாறு நிலைநாட்டுவது, அதிகாரம், ஆசை, அன்பு, கருணை, மன்னிப்பு, தியாகம் ஆகியவற்றின் உண்மையான அர்த்தம் என்ன என்ற கேள்விகளுக்கு ஆழமான சிந்தனைகளுக்கு அது நமக்கு தருகிறது. எங்களுடைய தளத்துக்கு ஏற்ற பேச்சு. மிகவும் நன்றி அம்மா. நான் இப்பொழுது நேரம் கருதி உடனே நான் நிகழ்ச்சி நிரலுக்கு செல்கின்றேன். அதாவது நாளை காலை 8:45 மணிக்கு அதிகாலை ஒரு தியானத்துடன் தொடங்கி 9 மணிக்கு பாரிஸ்ல இருந்து யாழினி அருள் ரஞ்சன் அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு ஆன்மீக செம்மல் விவேகானந்தரை பற்றி. இந்த 10 மணிக்கு தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான தியானம். இந்த 11 மணிக்கு ஜோதிலட்சுமி ராஜகோபாலன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து பேசியிருக்கும் தலைப்பு தைரியத்துடனும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் சவால்களை எப்படி எதிர்கொள்வதை பற்றி பேசுகிறார். நாளைக்கு இரவு 7:30க்கு மீண்டும் தியானம். 8 மணிக்கு சேர் எக்ஸசைஸ் அதுகள் நடைபெறும். அதில் டாய்ச்சியும் இன்க்ளூட் பண்ண இருக்கிறது. அதே போல வெனிஸ்டேயும் அருமையான சேர் எக்ஸசைஸுடன் தொடங்கி 9 மணிக்கு 10 மணிக்கு தியானம். 11 மணிக்கு மதுரகவி மனம் போல் வாழ்வு என்ற தலைப்பில் பேச வருகிறார். பின்பு இரவு 7:30 மணிக்கு தியானத்துடன் தொடங்கி 8 மணிக்கு யோகர்ஷாவினுடைய மாதாந்த குருபூசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதே போல நாளைக்கு இரவு 8 மணிக்கும் இங்கிலாந்து வர்சஸ் அர்ஜென்டினாவுடைய ஃபுட்பால் மேட்ச் இருக்கின்றது. இதில் என்னுடைய ப்ரொடிக்ஷன் 50%.
2-1 இங்கிலாந்து வெல்லலாம், அல்லாட்டிக்கு அர்ஜென்டினா வெல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. உங்களுடைய புதிய தகவல்கள், இந்த கால்பந்து விளையாட்டை பற்றி தருகின்ற தகவல்கள் அருமையாக இருக்கின்றது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இப்படியே ஒரு கோஸ்டாக அதுக்கு செல்லலாம் என்று யோசிக்கின்றேன். நன்றி. அடுத்து ராதையம்மா, அன்மீட் பண்ணுங்கம்மா, பேசுவோம். நன்றி மோகன் மாஸ்டர். நன்றி அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். மேரி கியூரி அம்மா, நீங்கள் நெடுக வந்து இங்க கன விஷயங்களை பற்றி கதைக்கிற நீங்கள் உங்களோட தமிழ் சரியான தமிழ் எனக்கு சில வேளை அது சில விஷயங்கள் விளங்குறையில. ஆனா இன்றைக்கு நீங்கள் சொன்னது எனக்கு நல்லா விளங்கினது. என்னன்னா, நீங்கள் அந்த வெண்முரசை நன்றாக ரசிச்சு படித்திருக்கிறீங்களன்றது நீங்கள் அந்த கதை சொன்ன விதத்துல எனக்கு விளங்கிடுது. நீங்கள் அந்த கதையை சொல்லிக்கே ரசிச்சு சொன்ன நீங்கள். அப்ப எனக்கு அது விளங்கிடுது, நீங்கள் அந்த வெண்முரசை நல்லா ரசிச்சு படிச்சிருக்கிறீங்களன்ட்டு. எனக்கு இதுல பிடிச்சது என்னன்னா, இப்ப எல்லாரும் நாங்கள் ஓடி ஓடி திரியிறோம் இந்த ஞானத்தை பெறுறதுக்கு. யார பார்த்தாலும் ஞானம் ஞானம் ஞானம், குரு வேணும் என்று சொல்லிக்கொண்டு இதுல நீங்கள் ஞானத்துக்கு நல்ல ஈஸியா ஒரு இதொன்று தந்திருக்கிறீங்க. ஞானம் என்பது அடைவதில்லை, ஒவ்வொன்றாக இழப்பது. அது சரியான மீனிங் இருக்கு அதுல. நீங்க சொன்னது உண்மைதானே. கற்ற விட்டு கொண்டு போனாதான் எங்களுக்கு ஞானம் பெறும். அப்ப ஒவ்வொன்றா இழந்து கொண்டு போனாதான் அந்த ஞானம் பெறும் என்றதான் அதுல சொல்லி இருக்கிறார். மற்றது நீங்கள் அந்த கூழாங்கல்ல, அந்த கதிரவன் கூழாங்கல்ல பொன்னாக்கினது, அதுவும் எனக்கு நல்லா பிடிச்சது. மற்றது குருதிதான் தாய்ப்பால், ஆனா அந்த தாய்ப்பாலை வரைக்க அது இனிய மனத்தோட இனிமையா வருது என்று சொன்னதும் மிகவும் நல்லா இருந்தது. மற்றது இன்னொன்று என்னண்டா, கென் குகணேசன் ஐயா இந்த பிள்ளையாரை பற்றி சொன்னார், அந்த தந்தத்தை முறிச்சதுண்டு. அதுல இன்னொரு விஷயம் குகணேசன் ஐயா நான் கேள்விப்பட்டேன்னா, எனக்கு உண்மை போய் தெரியாது, நீங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கன்றதுக்காகத்தான் நான் அதை சொல்றேன். அவர் பிள்ளையார் அப்படி அந்த மகாபாரதத்தை எழுதி கொண்டு இருக்கைக்குள்ள சரஸ்வதி ஆறு ஓடிக்கொண்டிருந்தவாம், சரஸ்வதி ஓடிக்கொண்டிருந்தவா. அப்ப அவருக்கு கோபம் வந்துட்டு தான் மெயினண்டா, சரியான சத்தம் போட்டு கொண்டு ஓடுறதால அவருக்கு எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததாம். அப்ப அவற்ற கோபத்தை உணர்ந்த சரஸ்வதி ஆறு அதுதானே அவ பூமிக்கு கீழே ஓடினவான்ற ஒரு கதை. எனக்கு அந்த கதையின் உண்மை போய் தெரியாது. கணேசன் ஐயாக்கு சில வேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சா சொல்லுங்க. நன்றி மேரி கியூரி அம்மா, வணக்கம். நன்றி. இந்த அவர் வந்து அதுல சொல்லியிருந்ததுல ஞானத்தை வந்து விடுபடுறது, அது வந்து எனக்கு திருக்குறள்ல ஒரு நல்ல திருக்குறள் இருக்கு, யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இலன் அப்படின்னு சொல்லி. அது வந்து ரொம்ப நல்ல திருக்குறள். அதுதான் எனக்கு அதுல ஞாபகம் வரும். ஒவ்வொன்னா நீங்க எதை பத்தி நீங்க விளக்குறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்திருக்கும். அதுல திருவள்ளுவர் சொன்ன அந்த துணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாதனின் அவர் சில டைம் வந்து இந்த மாதிரி 2 தடவை சொல்றது வந்து அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு திருவள்ளுவர். நன்றி 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 அம்மா. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா, கண்டாவளி. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். டாக்டர் மேரி கியூரி, நீங்கள் இவ்வளவு வாசிச்சிருக்கிறீங்களன்றது இந்த 2 சின்ன பிள்ளைகளும் மற்ற ஒரு ப்ரொஃபஷன் டென்டிஸ்டாக இருக்கிறீங்க, ப்ரொஃபஷனல் டென்டிஸ்டாக இருக்கிறீங்க, 2 குழந்தைகளும் இருக்கிறோம். அதோடு இந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிக்க உங்களுக்கு என்ன, நாங்கள் உண்மையில் நாங்கள் சாட்டி சொல்லலாம், அது உண்மையில் நாங்கள் சாட்டி சொல்லலாம். அது மிகவும் அருமையாக இருந்தது. உண்மையில் நான் இப்படி நீங்கள் வந்து கதைக்கத்தான் எல்லாம் போய் கூகுள் பண்ணி பார்க்குறது. உண்மையில் அது 26 புக்ஸ் இருக்கு என்ன இதுல? 26 புக்ஸ் இருக்கு. இவ்வளத்தையும் வாசிக்க உண்மையில அதுல கொஞ்சம் கொஞ்சமா இதுல வாசிக்கவே கொஞ்சம் இது பண்ணும். உண்மையில அந்த மகாபாரதத்தை மாடர்ன் இது மாதிரி இது பண்ணது மற்ற நல்ல தமிழ் சொல்கள் நீங்க அதுல போட்டு இது பண்றீங்க, புது புது தமிழ் சொல்கள். அது நாங்க உண்மையில அறியாத சொல்லுவல என்ன வேண்டும். அப்ப இதெல்லாம் போய் பார்த்தா தான் எங்களுக்கு உண்மையில விளங்கும். உண்மையில மிகவும் அருமையாக இருந்தது. நீங்க இது 2வதோட முடியாது, இப்படியே கிணக்க சொல்லி கொண்டு போகலாம். என்ன இதுக்கு கிணக்க இருக்குது என்ன 26 புக்ஸுண்டேக்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டு போவே ஒவ்வொரு சொல்லிக்கொண்டு போவே கிணக்க வரும் என்ன. உண்மையில அருமையாக இருந்தது. மிகுதியை தொடர்ந்து வாங்கோ, அருமையாக இருந்தது. நன்றி நன்றி
நன்றி நன்றி ஆனந்தி அம்மா. நீங்களும் கற்றுக்கொண்டு நீங்களும் ஒரு பகுதியை அதில் செய்யக்கூடியதா இருக்கும், செய்யுங்க. சரியா? நன்றி நன்றி. அப்படி செய்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ஒவ்வொரு நூலுமே தனித்தனியா நீங்க ஒவ்வொருத்தர் படிச்சுட்டு வந்து சொல்லுங்க. குறிப்பா சொல்வளர் காடுன்னு ஒரு இருக்கு. அது வந்து அவங்க துயில பிறகு அவங்க காட்டுக்கு போய் வாழ்றாங்க இல்லையா, அந்த 13 வருஷம். அந்த அந்த காட்டுக்கு போய் வாழ்றாங்கிறதோட பொதுவா முடிஞ்சிரும். ஆனா அங்க அவங்க வந்து அந்த தருணத்தை வந்து இவர் பயன்படுத்தி அதுக்குள்ளார வந்து நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு. அந்த கதைகள் வாயிலாக எப்படி வந்து இந்த வேதங்கள் உபநிஷதங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி எழுந்து வந்தது, எப்படி அதுல மாறுபட்ட சிந்தனைகள்லாம் வந்தது, அதுக்குள்ள கிருஷ்ணர் கண்ணனுடைய பங்கு என்ன, இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா விளக்கியிருப்பார். அது என்ன போன்றவர்கள் படிக்கிறத விடையும் உங்களை போன்றவர்கள் அதை படிக்கும் போது நீங்க ரொம்ப அதை ரசிப்பீங்க. குறிப்பா உங்க எல்லாருமே, ஏன்னா நீங்க ஆன்மீகம், இந்த தியானம் இதுல எல்லாம் ரொம்ப நெருக்கமாக அதை பின்பற்றக்கூடிய ஒருவர்கள் நீங்க எல்லாருமே, இந்த பொதுவா இந்த மீட்டிங் வர எல்லாருமே. அதனால நீங்க வந்து அதெல்லாம் வாசிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதை நீங்க அப்புறம் விளக்கலாம். நன்றி நன்றி நன்றி. அழகாக சொல்வளர்காடு வந்து 11ஆம் 11ஆம். நன்றி நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, அன்மியூட் பண்ணுங்கம்மா, பேசும். எல்லோருக்கும் வணக்கம். இன்று மேரிக்குரி அம்மா அவர்கள் தான் வாசித்த புத்தகத்தை அதை எங்களுக்கு விளங்குமாறு வடிவாக சொல்லிக் கொண்டிருந்தது எனக்கு மிகவும் நல்லா பிடித்து கொண்டது. என்ன அதில இருந்து நாங்கள் பல உலகத்தையோ அறிந்து கொண்டு வரலாம். அப்படியே எனக்கு இன்னும் பல விஷயங்களையும் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு வேறு கதைகள், அடுத்த கதைகளையும் சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். எல்லாம் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் புதுமையாக இருக்கு. அதாவது நீங்கள் வடிவாக படிச்சு எங்களுக்கு சொல்லி கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு கூட விளங்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி அம்மா, நீங்க எங்களுக்கு சொல்லி தந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து கண்கொனேசன் ஐயா, நீங்க ஏதோ அந்த ஆன்சர் சொல்ல வாரீங்க நினைக்கிறேன். ராதை அம்மா கேட்டதுக்கு சொல்லுங்க. எவ்வளவு நேரம் எடுக்கலாமாம்மா? நீங்க ஒரு 2-3 நிமிஷம். எவ்வளவு நேரம் எடுக்க போறீங்க? இல்ல நேரம் இருந்தா தான், நேரம் இல்லாட்டி சுருக்கி சொல்லலாம், நேரம் இருந்தா பெருக்கி சொல்லலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு 4-5 நிமிஷம் தரட்டா? ஓகே ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, அப்ப நான் என்னடா நான் அந்த அம்மா அந்த முன்னுக்கு நான் சொன்ன கதையை வடிவா சொன்னாதான் அது விளக்கும். என்னடா இல்லாட்டி பிரயோசனம் இல்லை. என்னென்றால் அந்த பெருங்காப்பியத்தை எழுதும் பொழுது, அதாவது மகாபாரதத்தை எழுத சொல்லி வியாசருக்கு பணிக்கப்பட்டது. வியாசர் எண்ணுகின்றார் செய்யறது, ஆனால் எழுதுவதற்கு ஆள் இல்லை. அப்ப விநாயக பெருமானை வேண்டினார். வேண்டி ஒரு விநாயக பெருமான் என்ன செய்கிறார் என்றால், நான் எழுதத் தொடங்கிய பிறகு நீங்கள் இடவிடாமல் சொல்ல வேண்டும், நீங்கள் நிறுத்தினால் நான் எழுதுவதை நிறுத்தி விடுவேன் என்று பிள்ளையார் சொல்றார். அதற்கு வியாசரும் ஒரு நிபந்தனை கூறினார். நான் சொல்லும் ஒவ்வொரு செய்யுளில் பொருளையும் முழுமையாக புரிந்து கொண்ட பிறகே நீங்கள் எழுத வேண்டும். அது என்ன டாக்டிக், நான் அது காரணம் என்னென்றால், விநாயகர் அந்த நிபந்தனையை ஏற்றார். சில இடங்களில் மிகவும் ஆழமான பொருளுடைய சுலோகங்களை வியாசர் கூறினார். அவற்றின் அர்த்தத்தை சிந்தித்து உணர்வதற்குள் வியாசருக்கு அடுத்த சுலோகங்களை மனதில் அமைத்துக் கொள்ள சிறிது நேரம் கிடைத்தது. இடையில யோசிக்கிறதுக்கு நேரம் கிடைத்தது. எழுதி கொண்டு போகும் பொழுது எழுத்தாணி உடைந்தது. அதுதான் அவர் பிறகு தனது தந்தத்தை உடைத்தெழினார். அம்மா கேட்ட கேள்வி என்னென்றால், இதை எழுதி கொண்டிருக்கும் பொழுது சரஸ்வதி சலசலசென்று ஓடுவார். அந்த சத்தத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டது 2 பேருக்குமே. அப்ப என்னென்றால், நான் அதை உண்மையோடு பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கே போனான். நீங்கள் என்னென்றால், டெல்லியில இருந்து காசிக்கு நான் ஒரு காரை பிடிச்சு போனான் இதை பார்க்கறதுக்கு. ஒரு இடம் இருக்கிறது, திருவேணி சங்கமம். அதாவது 3 கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 ஆறுகளுமே சேருகின்ற இடத்துக்கு பேர். அது நேரு ஒரு ஆனந்த என்னோட பேர், அவற்ற வீடு, ஒரு பெரிய வீடு இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் இதுவும் இருக்கு. அப்ப என்னென்றால், அங்க நான் போய் பார்த்தேன். 3 நதிகளுமே மேலால வேற 3 நிறங்களில் தெரியும். அதாவது மேல ஒரு பக்கத்துக்கு கங்கை ஓடுற தண்ணி வந்து ஒரு நிறமும், யமுனை ஓடுற நிறம் இன்னொரு நிறமும், அதாவது
சரஸ்வதியின் நிறமே தெரிகிறது கஷ்டம். ஏனால் கீழே பிள்ளைய அந்த கீழே அவர் ஆத்திரத்துல தள்ளினபடியால் அது கீழால போறபடியால் யமுனையும் கங்கையும் ஓடுவதை தெளிவாக பார்க்கலாம், சரஸ்வதி ஓடுவதை தெளிவாக பார்க்க முடியாது. அதுதான் அந்த கருத்து. அதாவது என்னென்றால் சரஸ்வதி ஓடும் பொழுது சில நான் அந்த கங்கை உற்பத்தியாளர் இடத்துக்கும் போனான், கங்கோஸ்திரி என்று சொல்லுவார்கள். அது அமைதியாகத்தான் ஓடும், ஆனா பிறகு ஓடும் பொழுது சில என்று ஓடும். அதே மாதிரி யமுனை உற்பத்தியாளர் இடத்துக்கும் போனால் அதை சொல்றது யமுனோஸ்திரி என்று கூறுவார்கள். அங்கும் யமுனை ஓடுவார் ஆறுதலாக. ஆனால் சரஸ்வதி வந்து சொல்ல பெரிய சத்தத்தோடு ஓடுவார். ஆனபடியாத்தான் இருவருக்கும் கோபம் வந்தது. அதை நிறுத்துவதற்குத்தான் இந்த கதையை நான் சொன்னேன். அதை தொடர்ந்து திரிவேணி சங்கமம். அது ராதையம்மா அதான் நான் சொல்லக்கூடியது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கு கூட கண்கோணேசனையா உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு விளக்கம். இப்ப கங்கை வந்து உற்பத்தி ஆகுறது இமயமலையில தானே சொல்லி இருக்கணும். அப்ப அங்க போனீங்களா? ரெண்டு அது என்னடா அம்மா கூட சொல்ல உங்களுக்கு நீங்கள் போகலாம். அதை சொல்றது ஹிந்தியில சார்தாம். சார் என்ற 4, தாம் என்றது ஜாத்திரை. 4 ஜாத்திரை, அதாவது 4 கோயில்கள் உள்ளன. ஒன்று கங்கோஸ்திரி என்று சொல்வார்கள், யமுனோஸ்திரி, கேதாரிநாத், பத்ரிநாத். 4 கோயில்களுக்கும் அந்த அவர்கள் வட இந்தியர்களை பொறுத்தமட்டும் இந்த 4 தான் ஒரு புனிதமான இடங்கள். இப்ப நான் வந்து டெல்லிக்கு போய் அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுக்கு சதர்ன் டிராவல்ஸ் என்று அவங்க வந்து ஒரு சவுத் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அங்க வச்சிருக்கிறார்கள். அவங்க வந்து நீங்கள் வேணுமென்றால் சதர்ன் டிராவல்ஸ் என்று போட்டு பாருங்கள், அதுல வல்ல தெளிவாக அவங்க எழுதியிருப்பாங்க எங்க தான் கூட்டி கொண்டு போறேன்ட்டு. அதுல அவங்க தான் என்னை கூட்டி கொண்டு போனார். கிட்டத்தட்ட 22 பேர் நாங்கள் போனாங்க ஒரு கோச்சில. அப்ப முதல் வெவ்வேறு இடங்களுக்கு எல்லாம் போவார்கள், எத்தனையோ இடங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி முக்கியமான 4 இடங்களும் தான். அப்ப கங்கோஸ்திரிக்கு போனா கங்க உற்பத்தியாளர் இடத்தை பார்க்கலாம். கங்கை உற்பத்தியாளர் இடம் அதை சொல்றது கங்கோஸ்திரி. ஓஸ்திரி என்றால் உற்பத்தியாகும் இடம். அது மாதிரி யமுனை உற்பத்தியாளர் இடத்துக்கும் போகலாம். இமயமலையத்தான் உள்ளது, இமயமலையத்து போகலாம், அந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் போட்டு பாருங்கள், சரியா? அப்ப அதுல வந்து யமுனை உற்பத்தியாளரிடம் அங்கேயும் போகலாம். பிறகு கேதாரிநாத் என்பது சிவஸ்தலம், சிவனுக்குரிய தலம். அதுவும் அது வந்து குளிர்காலத்துல போக இல்லாது, ஃப்ரீஸ் பண்ணிவிடும், கீழே போகவே இல்லாது, ஒரு குறிப்பிட்ட காலம்தான் போகலாம். அதே மாதிரியாக கங்கோஸ்திரி, யமுனோஸ்திரி, கேதார்நாத், பத்ரிநாத் என்றது விஷ்ணுவுக்குரிய கோயில். அது வந்து கொஞ்சம் சுகமா போகலாம். அது வந்து நேரடியாக காரை மலையில காரிலே போகலாம். இந்த ஏதாவது யமுனோஸ்திரிக்கும் மற்றது கேதார்நாத்துக்கும் போறதுக்கு 14 கிலோமீட்டர் மலையில ஏற வேணும். அது என்னால முடியாது. அதை ஏற்றி கொண்டு போறதுக்கு அதை சொல்லுவார்கள் டோடி என்று. அதாவது என்னென்றால் பல்லக்கன்று இருக்குத்தானே, 4 பேர் காவன். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் நான் கொடுத்தேன் ஒவ்வொரு முறை. என்ன ஒரு பல்லக்கில் வச்சு 4 பேர் காவி கொண்டு போனார்கள் 2 இடத்துக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான பிரயாணம். ஆனால் நடக்கக்கூடியவர் நடக்கலாம். கோவேறு கழுதையில் போவரும் போகலாம், கழுதையும் இருக்கு, அதில் ஏறி போகலாம் என்றதுதான். அது 4மே பார்க்கக்கூடிய இடங்கள் தான். நான் நடந்து போனேன். நான் கேதார்நாத்துக்கு நீங்க சொன்ன 15 கிலோமீட்டர்ஸ் நான் நடந்து போனேன். ஸ்டெப்ஸ் இருக்கு தானே. அப்ப எனக்கு அவ்வளவு உடல் பலம் பத்தாது. அது வாழ்க்கையில ஒரு எவ்வளவு அந்த வாழ்க்கையில வந்து நான் நினைக்கிறேன் அவ்வளவு இன்பம் நான் இதுவரையில் அனுபவித்தது கிடையாது. இந்த 4 இடங்களை பார்க்கும் பொழுது மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி, அதைத்தான் என்னென்று சொல்றது, மாறிலா மகிழ்ச்சி என்று கூறுவார்கள். மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சொல்லுவார். அங்க போய் நிக்கவே உடம்பு ஒரு மாதிரி இருக்குமே, அறியாமலே ஒரு அது வந்து அனுபவிக்க வேண்டும். அது வந்து நாங்க சொல்லி வாழாது. மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சேக்கிழார் சொல்லுவார். அப்படி அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். கஞ்சா அடிச்சதை விட 10 மடங்கு சந்தோஷம் ஏற்படும். எல்லாரையும் பிடிச்சி ஏத்தி விடுவோம் ஐயா மலையில. கண்கோணேசன் ஐயா முழு பேரையும் ஏத்தி மலையில அனுப்புவோம். கைலாயத்துக்கு ஒருக்கா போய் காசிக்கு போய் சன்னியாசி திரும்பி வர மாதிரி நீங்களும் போங்கன்னு சொல்லி நல்ல நல்ல ஒரு அறிவுரையை தந்திருக்கிறீங்க. நல்ல மேரிக்குரியம்மா நல்ல அழகான ஒரு விஷயத்தண்டையை கூறி நல்ல ஆரோக்கியமான ஒரு உரையாடல்.
எனக்கும் அதுல நல்ல விஷயங்கள் பிடிச்சது. செண்பகம் என்ற ஒரு மரமும் இருக்குது, செண்பக பறவையும் இருக்குது. அவ காட்டின அந்த இதுல நான் பார்த்தேன். நான் விலங்கு பறவைகள்ல தாவரங்கள்ல செண்பகம் என்று இருக்குது. ஆனா பறவையிலையும் செண்பகம் எங்களுடைய தேசிய பறவை செண்பகமாக இருக்கின்றது. மற்றது ஆழி, உண்மையாகவே ஆழி என்றது கடல். இங்கே அவ காட்டினது வந்து ஆழி, அதுல அந்த அஸ்திரங்கள், என்னென்ன அஸ்திரங்கள் இருக்குது, அம்பு அதுகள் என்ற மாதிரி அம்பு தான் அந்த ஆழி என்றதுக்கும் பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல அழகான விஷயங்கள். என்னம்மா அம்பு ஆழிங்கிறது வந்து அம்பு இல்ல, ஆழிங்கிறது வந்து பொதுவா சக்கரம், விஷ்ணு வந்து கையில வச்சிருக்கிற ஆயுதம் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணன் என்ன ஆயுதம் பயன்படுத்துறோம்னா படையாளி. அது ஒரு சக்கரமா இருக்கிற ஒரு ஆயுதம். ஆழிங்கிறது பொதுவா 2 பொருள் இருக்கு. ஒண்ணு கடல், பெரிய சமுத்திரம், இன்னொன்னு வந்து வட்டம், வட்டத்தை சக்கரத்தை குறிக்கிறது. அது நான் சக்கரம் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்னா, அதுதான் மனிதனுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு. அந்த ஒரு சக்கரத்தை கண்டுபிடிச்சதுனாலதான் மனிதன் வந்து இன்னைக்கு நம்ம இருக்கிற எல்லா டெக்னாலஜியுடைய முதல் படி வந்து ஆழிதான். நன்றி, நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் போல் ஜோசப் ஐயா, கனடாவில இருந்து பேசுங்க ஐயா. வணக்கம் அனைவருக்கும். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய மகளுடைய பேச்சை பற்றி பேச வரவில்லை. எல்லோரும் இந்த திருவேணி சங்கமம், சரஸ்வதி, ஜமுனா இதை பத்தி பேசுறீங்க. இதோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தவன் நான் என்கிற வகையில நானும் சொல்லத்தானே வேணும், அங்கே போட்டேன். அதனால என்னுடைய மாஸ்டர் டிகிரி நான் செய்ததே அலகாபாத் என்ற அங்கே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் தான். அந்த அலகாபாத் என்ற இடத்துல தான் அந்த திருவேணி சங்கமம். ஆமா, கிட்டத்தட்ட நான் ஒரு 10 தடவை அந்த ஆத்துல போய் அந்த பரிசல்ல போயிருப்பேன். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஏன்னா அடிக்கடி நான் என்னுடைய தீசிஸுக்காக போறதுனால அங்க அடிக்கடி போக வேண்டியிருந்தது. அப்போ அந்த 3 ஆறுகளும் சந்திக்கிற இடம். அப்ப எங்க சரஸ்வதினு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அது பார்க்கல, அது கீழே ஓடிட்டு இருக்குது, மற்ற 2 மேல க்ராஸ் பண்ணி ஓடுது அப்படின்னு. அந்த சங்கமிக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் நான் எங்களுடைய அந்த பல்கலைக்கழக கல்லூரி எல்லாம் இருக்குது. அலகாபாத்தில் தான் நேருடைய சொந்த வீடும், நான் அதையும் போய் பார்த்தேன். நேருடைய சொந்த வீடையும் போய், அது ஒரு மியூசியமா வச்சிருக்கிறாங்க, அதையும் போய் பார்த்தேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அழகான உங்களோட கருத்தையும் கூட்டி இருக்கிறீங்க. அந்த வீட்டுக்கு பேர் தான் ஆனந்த பவன். நானும் ஆனந்த பவன். அந்த பெயரை வச்சு கொண்டுதான் யாழ்ப்பாணத்துல கன வீடுகளுக்கு அந்த காலத்திலேயே ஆனந்த பவன் என்று வைத்தாரு. நேருவின் வீட்டுக்கு பேர், அந்த வீடு நான் போய் பார்த்தேன், ஐயா சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு பேர் ஆனந்த பவன். அந்த பவன் என்ற சொல்லு அதாலதான் இந்த கடைகளை வச்சிருக்கிறாங்க. ஆனந்தவன் என்று தோசை கடைகள் எல்லாம் இருக்கு சில இடங்கள்ல. யாழ்ப்பாணத்துல இல்ல, நாங்க கொழும்புல இருக்கு. அப்படி அதுதான் சொல்ல விரும்புவது. நன்றி. இன்னொரு ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்ம அந்த 4 இடங்களுக்கும் போகும் பொழுது ஒரே ஒரு பெரிய சவால் என்னென்றால், இடையிடையே மலை இடிந்து விழும். அது அனுபவித்தாவது தெரியாது. அப்ப அது கிளியர் பண்றதுக்கு பல மனத்தியாளங்கள் அவங்க அதை கண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கிளியர் பண்ண கண்ண நேரம் எடுக்கும். சில வேளை இப்ப நாங்கள் ஒரு நாளையில போய் பார்க்கலாம் என்று சொல்ல முடியாது, வெல கஷ்டம். அப்படிதான். ஏன்னா அது மலை இடிந்து விழுந்த மலைச்சரிவு என்று கூறுவார்கள். அது மலை இடிந்து விழுந்தது என்றால் எனக்கு அது நடந்தது 4-5 இடத்துல இடிந்து விழுந்தது. அப்ப அது போய் சேர்வதற்கு சில வேளை 1-2 நாளும் எடுக்கும். அது உண்மையான இடங்களை போடுறது மிகவும் லேசான பயணம் இல்லை. ஆனா இப்ப மோடி வந்து கொஞ்சம் கூட செய்திருக்கிறார் என்று கேள்வி இப்ப கிட்டடி என்று நான் கேள்விப்படுகின்றேன். நன்றி, 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 நன்றி ஐயா. அடுத்து எங்களோட நேரமும் சரியாகிவிட்டது. பாபு சண்முகநாதன் ஐயா, பேசுங்க ஐயா. வணக்கம் சிவாமோகன். நன்றி, நன்றி போல் மேரி கியூரி மாஸ்டர். இருக்கிறீங்களா நினைக்கிறேன், வீடியோ பார்க்க முடியல. ஓகே, தேங்க்யூ. எனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். நானும் டெல்லியில வேலை 2 பேரும் வேலை செய்யறேன். எனக்கு வட இந்தியாவில இருந்தபடியால் காசி, இமயமலை பகுதி, காஷ்மீர் அதில் எல்லாம் பார்க்கக்கூடிய எனக்கு வீக்கெண்ட்ஸ்ல கிடைச்சது. அதுல இந்த நதியையும் 3 நதிகள் சேர்ற இடத்துல நான் கிட்ட நின்று பார்த்துறாங்க. அதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது இருக்க இன்று நான் பேச்சை எடுத்துக்கொண்டது மேரி அம்மா சொன்ன அந்த வார்த்தை நெருடல். அதாவது அந்த பெண்களை அவர்கள் சாடும் பொழுது அவருக்கு நெருடலாக இருந்தது என்று கூறினார். அதை
ராதையம்மா அழகாக கூறிவிட்டார். இரண்டாவது நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். அவர் ஒரு மகாபாரதத்தை மிகவும் ஆழமாக படித்திருக்கின்றார். மிகவும் ஆழமாக படித்த தன்மையின் காரணமாகத்தான் இந்த பெண்களை அவர்கள், அதாவது நாங்கள் மகாபாரதத்திலே சில பாத்திரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் எனக்கு போதிய அறிவில்லை, இதை போல நான் வாசித்திருக்கிறேன் சில விஷயங்கள். சில பெண்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தாக்கப்படுவது பெண்கள் தான். ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி பெண்களால் தான் இந்த எல்லாம் ஆரம்பமானது என்பதை கூறியிருந்தார்கள். அதனுடைய உங்களுடைய நெருடல் நிச்சயமா எனக்கு நன்றாக விளங்குகின்றது. அதை நீங்கள் ஆழமாக ஊடுருவி இந்த மகாபாரதத்தை படித்திருக்கிறபடியால் தான் அது உங்களுக்கு தென்பட்டிருக்கின்றது. அதில் 100% உண்மை. நான் ஆணாக இருந்தது நான் அதை அனுமதிக்கிறேன். நம்ம மற்றது உங்களுடைய பேச்சு மிகவும் வளமை போல மிகவும் எளிமையாக இருந்தது. மிக்க நன்றி. மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி 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 ஐயா. அருமையாக இன்றைக்கு மேரி கியூரி அம்மா உங்களுடைய அழகான பேச்சு. நீங்க எப்போதும் இந்த வெண்முரசு மகாபாரதத்துல நீங்க மிகுந்த ஈடுபாடு இருக்குது. நான் ஆனந்தியம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிற வேலைப்பளுக்கள் அதிகமானது, எங்களை விட அதிகமான வேலைப்பளு இப்போது இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு சிரத்தையோடு இந்த விடயத்தை எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நன்றாக விளங்கி இருக்குது. ராதாமாவும் அதை சொன்னாங்க, நன்றாக விளங்கி இருக்குது. நல்ல ஆரோக்கியமான கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய உண்மையான விருப்பம். அது இன்று முழுமையாக நிறைவேறி இருக்குது. அதுக்கு நான் முதல்ல எல்லோருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் இந்த தளத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். மேரியம்மா, நீங்க ஏதும் சொல்ல போறீங்களா? நீங்க ஏதும் சொல்லணும்னா ஒரு நன்றி நன்றி நன்றி. ஓகே அம்மா, நல்ல விஷயம். அடுத்த முறை நாங்கள் சந்திப்போம். இப்பொழுது நாங்கள் மீண்டும் இந்த தளத்திலே நாங்கள் நாளை காலை 8:45 மணிக்கு மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மன்னிக்க வேண்டும். ஆனந்தியம்மா, சேட் பாக்ஸ் இருக்க வாசிச்சு விடுறீங்களா? ஒன்றுதான் இருக்கு அதுல. எடுத்துட்டீங்களா? ரோஹிணி கனேடியன் விமென் கவுன்சிலாம். அருமையான பதிவு, வாழ்த்துக்கள் ரோஹிணின்னு போட்டுக்கிறான். ஓகே, இங்க கனடா. அப்ப நினைக்கிறேன் நான் மேரி அம்மாவுக்கு தெரிஞ்ச போலோட கல்லது இன்னும் அறிமுகமானவர்களா இருக்கலாம். நன்றி. ஆமா ஆமா, அவங்க ரோஹிணின்னு சொல்லிட்டு கனேடியன் விமென் கவுன்சில் வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுடைய மீட்டிங்லயும் நாங்க பொதுவா போய் பேசுறது, அப்பாவும் ரெகுலரா அங்க பேசுவாரு. நல்ல நண்பர் அவங்க. நன்றி 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 அம்மா. மீண்டும் நாங்கள் நாளை காலை 8:45 மணிக்கு சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.